நீரோடை ஜீவத் தண்ணீரின் ஊற்று. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதம் 42:1 கூறுகிறது. இந்த சங்கீதம் கூறும் செய்தி என்னவென்றால், வனாந்தர பாதையில் நடக்கும் மானுக்கு தண்ணீரின் தேவை எவ்வளவு தீவிரமானதோ, அதேபோல உலகத்தின் சவால்கள், போராட்டங்கள் மற்றும் சோர்வுகளின் மத்தியில் மனித ஆத்துமாவிற்கு தேவனுடைய பிரசன்னம் அவசியமாக இருக்கிறது. வறண்ட நிலத்தில் நீரோடை உலக காரியங்கள் தரும் திருப்தி தற்காலிகமானது, ஆனால் தேவனுடைய சமூகம் மட்டுமே வறண்டு போன இதயத்திற்கு உண்மையான அமைதியையும் புத்துணர்ச்சியையும் தருகிறது. வற்றாத ஜீவ நதி நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட மரம் வறட்சியிலும் செழித்திருப்பது போல, தேவனை தன் நம்பிக்கையாக கொண்ட ஒருவரின் வாழ்க்கை எந்த சூழ்நிலையிலும் வாடிப்போவதில்லை. தேவனுடைய வார்த்தையை தியானித்து அவரிடம் ஜெபத்தில் தாகத்தோடு காத்திருக்கும் போது, நமது வாழ்க்கையின் வறண்ட பகுதிகளை அவர் செழிப்பான நீரோடைகளாக மாற்றுவார். இப்போது ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரலோகத் தகப்பனே, வனாந்தரத்திலே தாகத்தோடு அலையும் மானைப் போல என் ஆத்துமா உம்முடைய பிரசன்னத்தை நாடி நிற்கிறது. உலகத்தின் சோர்வுகளும் கவலைகளும் என்னைச் சூழும்போது உம்முடைய ஜீவ தண்ணீரால் என் உள்ளத்தை நிரப்பும். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தைப் போல என் வாழ்வு எப்போதும் உம்மில் வேரூன்றி ஏற்ற காலத்தில் கனிகளை தந்து செழித்திருக்க கிருபை தாரும். என் குடும்பத்தையும் என் செயல்பாடுகளையும் உம்முடைய ஆசீர்வாத நீரோடைகளால் நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென்.